ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 40 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 8.13 கீழ்காணும் தரவுகளின் இடைநிலை 24 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. பிரிவு இடைவெளி 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. நிகழ்வெண் 6, 24, x 16, 9. இதில் பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க, நிகழ்வெண் கொடுத்துருக்காங்க. நிகழ்வெண்ணில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்குது. இந்த எக்ஸோட மதிப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் இந்த தரவுடைய இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இடைநிலை கண்டுபிடிக்கிறக்கூடிய ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிவிடைவெளி எடுத்து எழுதிக்கோங்க. நிகழ்வெண் என்ன இருக்குது? 6, 24, x 16, 9. அதையும் எடுத்து எழுதிக்கிடுவோம். குவிவு நிகழ்வெண் கண்டுபிடிக்கணும். குவிவு நிகழ்வெண் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை அப்படியே எழுதணும். அப்புறம் ரெண்டாவது எழுதும்போது இந்த 6ஐயும் 24ஐயும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 30. ஸோ 30 எழுதணும். அடுத்து 30ஐயும் எக்ஸையும் கூட்டி எழுதணும். 30 + எக்ஸு. இப்போ பாருங்கள், 30 + எக்ஸையும் 16ஐயும் கூட்டணும். 30ஐயும் 16ஐயும் கூட்டினா 46 + எக்ஸை அப்படியே எழுதணும். இப்போ 46 + எக்ஸையும் 9ஐயும் கூட்டணும். கூட்டினா 46ஐயும் 9ஐயும் கூட்டினா 55 + எக்ஸு. இப்போ பாருங்கள், நிகழ்வெண் எஃப்ல இருந்து தான் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டணும். கூட்டினா 55 கிடைக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸை அப்படியே போட்டுக்கிடுவோம். இப்போ இடைநிலை அளவு 24 அப்படின்னு கொடுத்ததுனால இடைநிலை பிரிவு என்னவா இருக்கும்? 20 to 30 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 24 எது 20க்கும் 30க்கும் நடுவில் தானே 24 இருக்குது. அப்போது இடைநிலை பிரிவு என்னவா இருக்கும் அப்படின்னா 20 to 30. இப்போது எல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த இடைநிலை பிரிவில் உள்ள கீழ் எல்லை தான் எல். அப்போ எல் என்னது? 20. கேபிட்டல் என் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 55 + எக்ஸு. எம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடைநிலை பிரிவு இருக்கா, இந்த இடைநிலை பிரிவுக்கு மேலே என்ன இருக்கோ, குவிவு நிகழ்வெண்ணில் மேலே என்ன இருக்கோ அதுதான் எம். அப்போ மேலே என்ன இருக்குது? 30 இருக்கா. அப்போது m = 30. சி வந்து பிரிவு இடைவெளி, அதாவது 10 to 20, 20 to 30 இருக்கா. எல்லாத்துலேயுமே பிரிவு இடைவெளி என்ன தான் இருக்குது அப்படின்னா 10 தான் இருக்குது. ஸோ சி = 10. எஃப் வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸு, அதாவது இடைநிலை பிரிவில் உள்ள எஃப் தான் என்னது அப்படின்னு இடைநிலை பிரிவில் உள்ளது நிகழ்வெண் தான் என்னது அப்படின்னா எஃப். ஸோ எஃப் = என்ன அப்படின்னா எக்ஸு. இப்போ இது எல்லாத்தையுமே இடைநிலை அளவு ஃபார்முலாவில் பிரதியிடுவோமா? இடைநிலை அளவுக்கு ஃபார்முலா என்ன? எல் ப்ளஸ் n/2 - m/f × c. எல் இருக்க இடத்துல என்ன போடணும்? 20. இடைநிலை அளவு நமக்கு கொடுத்துருக்காங்க 24 ப்ளஸ் n/2. n என்னது? 55 + x/2 மைனஸ் m என்ன அப்படின்னா 30 இஸ் டிவைடட் பை எஃப் வந்து எக்ஸு இன்று 100. இப்போ பாருங்கள், இந்த 20 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 24 - 20 4000. இப்போ இதில் கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 55 + எக்ஸு, அதையும் 1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா அதே 55 + எக்ஸ் தான் கிடைக்கும். 2ஐயும் 30ஐயும் பெருக்கினா -60 இஸ் டிவைடட் பை 2. இப்போது வகுத்தலில் இருக்கிற எக்ஸு பெருக்கல் அங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா 1/x வருமா? இன்று இந்த 10 அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ 55 - 60, 60லேருந்து 55 கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? 5 இருக்கும். அப்போ இதில் என்ன இருக்கும்? x - 5. x -
5 பை 2 இன்று 1/x இன்று 10 அப்படின்னு இருக்கும். இப்போ அடி கொடுக்கலாமா? ஓரன் 2 I 2 10. இப்போ பகுதியில் என்ன இருக்கும்? x மைனஸ் 5 இன்று 5 பை தொகுதியில் என்ன இருக்கும்? x மட்டும் இருக்கும். சாரி, பகுதியில் x மட்டும் இருக்கும். தொகுதியில் x மைனஸ் 5 இன்று 5 இருக்கும். இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 5x மைனஸ் 25 பை x. அப்போது இது வந்துருமா? இப்போ பாருங்கள், x ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா பெருக்கல்ல போகும். ஸோ 4x ஈக்குவல் டு 5x மைனஸ் 25. 4x ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் மைனஸ் 25 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் கொண்டு போனோம் அப்படின்னா 4x மைனஸில் வரும். மைனஸ் 25 ப்ளஸ் 25 போகும். அப்போ 5xலேருந்து 4x கழிச்சோம் அப்படின்னா x. ஸோ x ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 25. தேங்க்யூ.